என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போதுதான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையான்னா ஆய்வு செய்யணும். இன்னும் வந்து 18 மாதங்கள் இருக்கு. 18 மாதங்கள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 12 மாதத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ரசிச்சு சிரிச்சுட்டு போங்க தம்பி. உங்களுக்காக எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல. சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு பொது தொகுதியில அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்க. நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல. ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து குடும்பத்தோட யாகம் வச்சு சாமி கும்பிட்டு போனார். நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்ட. நீங்க ஐயா மோடியும் அத்வானியும் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நாற்காலி 2 பேரும். அந்த அம்மா ஓரத்துல கை கட்டி நிக்குது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா? ஆனால் வெளியில வந்து பாரத மாதாக்கு ஜே. மாதாவை நிக்க வச்சுட்டு கை கட்டி நீங்க 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காரீங்க. பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதுவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு. பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்கன்னு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா நானும் நீங்களை ஏமாத்துறேன் தம்பி. பேசுவாங்க. காதுல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி? வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுல ஊத்துனா என்ன தம்பி இருக்குது? காதுலே ஊத்துவாங்க. நிக்கல இல்ல எங்க அண்ணன் மனநிலை எங்க அண்ணன் கேட்கறதுங்கிறத அவர் சார்ந்த இருங்க. அவர் சார்ந்து இருக்கிற தம்பி நான் கேட்கிறேன், பதில் சொல்ல விட்டுருங்க. குறுக்கு கேள்வியே கேட்டுக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுகவை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர்ல. அது அப்ப தனி தொகுதி. யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தனி தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டிருப்பான்ல. இப்ப அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்க அண்ணன். இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா, எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பாக்குறதா இருந்தா என்ன சொல்லிருந்தா, நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல எல்லாரும் போட்டிருப்பான். போட்டுதானே போன தடவை ஜெயிச்சாரு. நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே. அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருந்திருக்க. நாங்க அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம். இப்ப 2க்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சுச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்க ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்க தனித்து கொடுத்தவங்க. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு இணையற்ற இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆக சிறந்த இசை மேதை. அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே, நீ தலித்துன்னு தான் கொடுத்தங்கும் போது கோபமா வராது. இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது. சரி, அதே இது வந்து நீங்க வந்து நீ அயோத்தியில வந்து அகிலேஷ் யாதவ் வந்து போய் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டாரு. அதை பிஜேபி செஞ்சிருந்தா பொது தொகுதியில சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம். அம்மையார் ஜெயலலிதா கூட தலித்தலின் மேல ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க. அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி? அதிமுக உங்களுக்கு தெரியும், சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள். இவங்கெல்லாம் சாதி இதுல சாப்பிடல. ஒரு தடவை மறுபடியும் சமைச்சு சமைக்கல. கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன தனபால் ஏன் சமைக்கணும்? அழுகிறாரு. ஏன் அழுகிறீங்க? போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சா வீணாத்தான் போயிரும், நம்ம சமைக்கலாமான்னு இருங்க நான் பாத்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சரா போடுறாங்க. அது சேட்டைதான். ஆனா அவரை இது பண்றீங்களாடா, உணவுத்துறை அமைச்சரா போடுறேன். மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்ப நான் வரைக்கும் யாரு வந்தா, நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகர் ஆகுனாங்க. அது மாறுதல். ஆனா நீங்க அப்படி எதையுமே செய்யலையே. ஆனா நீங்க பெரியார பேசிருக்கீங்க, பேரறிஞர் அண்ணா பேசிருக்கீங்க, சமூக நீதி பேசிருக்கீங்க. இந்த பாருங்க, இங்க முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்க அண்ணன் ஆராசா இங்க வந்து உட்கார்றாருங்க. எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க. எம்பட்டு பெரிய சனாதன எதிர்ப்பு, சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு இங்க அண்ணன் இங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்கார்ந்தா என்ன பின்னாடி இருக்கையில புண்ணாயிருமாங்க? எதை பத்தி பேச உங்க தகுதி நேர்மை வச்சிருக்கீங்க? ஒரு பொது தொகுதி தானங்க எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளவன், தகுதி இல்லையாங்க? காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன். 23 விழுக்காடு ஆதித்தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுக்கிறது எங்க அண்ணன் திருமாவளவன்.
காங்கிரஸ் அத்தனை விழுக்காடு இருக்காங்க. எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொன்னதுக்கா? கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா? காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுத்ததுக்கா? எதுக்காக காங்கிரஸுக்கு 10 தொகுதி? 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்கள்ல திருமாவளவன் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க. ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்க நின்ன 22ல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ் கனிக்கு போப்பாங்க. என்ன நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? நீ என்ன நிறைய கேள்வி கேட்ப, அந்த ஒரு கேள்வி கேட்டா இருங்கன்ற. சொல்லு சரி சொல்லு சொல்லு. இல்ல, தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்திருக்காங்க, ஆம்சாங் கூட. எனக்கு கேட்டேன், எனக்கு தரல. 2 தடவை போட்டேன், தள்ளி விட்டுட்டாங்க. சரி, அது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சு கூண்டுல நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்கறது இல்ல. நம்ம தலைவர், எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான்னு. நம்மால துப்பாக்கி லத்தியில வச்சு இதை சரி செய்ய முடியாது. கற்பித்தல் தான், அன்பு தான். அதை நியாயமா பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணணும். நீங்க எதுக்கு குண்டாஸ் போடணும்னே உங்களுக்கு தெரியல. மீம்ஸ் போடுற மேல குண்டாஸ் போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலையொலியில ஒரு கருத்து சொல்ற மேல குண்டாஸ் போடுறீங்க, கொலை செய்யறவன சும்மா தூக்கி அவனை விசாரணே இல்லை. ஏன் கொன்ன? எதுக்காக கொன்ன? யார் சொல்லி கொன்ன? நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன? இந்த விசாரணையே வெளியில வரலையே. அவன் யாரையும் நீங்க கைது செய்யல. எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சரணடைஞ்சவங்க தான். அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிட்டு விசாரிச்சோம், இதுக்காக பண்ணான்னு சொல்றாங்கன்னு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேற, சரணடைஞ்சு இருக்கிற ஆள்கள் வேற. அப்ப எதையோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு யாரோ ஒண்ணு செய்யறாங்க. அது யாருங்கிறதான கேள்வி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.